வணக்க நண்பர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள வந்தோடனே தனியா மூட்டை தான் இருந்துச்சு. அது அப்படியே ஈத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தனியா மூட்டை அடுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இந்த சந்துள்ள அடுக்கி ஒதுக்கி ஐயோ எப்படியோ ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கடல் பாசியை வந்து பார்த்தீங்கன்னா ஜலிக்க சொன்னாங்க. லைட்டாக தாங்க ஜலிக்கிறேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூசி வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுதுன்றதை பாருங்க. இது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அமுக்குனாலே தூள் தூளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுங்க. ஓகே, அது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜலிச்சுட்டு குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதனால என்னென்ன வேணுன்றதெல்லாம் நோட் பண்ணிட்டு குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மா வெயிட்டுங்க எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையை தூக்கிட்டேன். அப்படியே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு இருந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு ஏற்றிட்டு வந்தேன். மிளகா மூட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடுக்கணும். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஏரியா ஒதுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மிளகா அடுக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரிஸ்க்குங்க. அதோட உள்ளே இருக்கிற விதை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு பட்டுச்சுன்னா அவ்வளோதான் டைட்டாக. ஓகே ரைட்டு, அதை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க முடிச்சுட்டு ஒரு டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருந்தாங்க அரிசி மூட்டையை. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஹோல்சேல் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தேன். அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு கடைக்கு வந்துட்டு ஒரு பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பில்லு போட்டு வச்சிருந்தாங்க. அந்த பில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அப்படியே டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மளிகை கடையில் பொருள் எப்படி கம்மி ரேட்டில் வாங்கணுன்றது தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.